அடிக்கடி என்ன ஒரு விஷயம் ஒண்ணு கேட்பாங்க. இருக்கிறதுலயே நீங்க சந்திச்சதுல, உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரைட் இன்டர்வியூ என்ன? அப்படின்னு கேட்கறது ஒரு ஒரு இயல்பான ஒரு கேள்வி. அதில நான் என்னைக்குமே யூசுவலா நம்பர் 1 சொல்லக்கூடியது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நம்ம ஒரு வாட்டி உங்க கேரவன்ல சந்திச்சோம். சில வருஷங்களுக்கு முன்ன. ஓகே. கேமராலாம் அப்ப எதுவும் இல்ல. பிரிண்ட்டுக்காக நம்ம ஒரு வாட்டி சந்திச்சோம். அந்த கான்வர்சேஷன் எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சது. நெறைய டீப்பான ஸ்பேஸஸ்லாம் நீங்க தொட்டதா நான் நெனைக்கிறேன். ஸோ தேங்க் யூ ஃபார் தட். நன்றி. இப்போ நம்ம சந்திக்கிறதுக்கான கான்டெக்ஸ்ட் ஆஃப் கோர்ஸ் ஏஸ் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படம் பொறுத்தும் மற்ற நிறைய விஷயங்கள் பொறுத்தும் பேசலாம் அப்படின்னு நினச்சேன் நான். ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ஏஸ் ட்ரெய்லர் ஆரம்பத்திலேயே பழைய வாழ்க்கையை அழிச்சிட்டு மொத்தமாக புதுசாக ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போகுது. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஹேவ் யூ எவர் தாட் ஆஃப் இட்? இந்த இப்பயுமே இப்போ இந்த கடந்த ஒரு ஒரு 10 வருஷம் ஆனதுக்கப்புறம் வந்து 10, 12 வருஷம் என்னுடைய அனுபவங்கள் இருக்கு இல்லையா? அதில் நான் எவ்வளோ தூரம் ஸ்டூப்பிடாக இருந்திருக்கேனோ, அதுக்கு நான் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக எனக்கு எப்பவுமே வந்து பழி இன்னொருத்தர் மேலே போடுறத விட அது அந்த ஸ்பேஸையோ அதையோ நான் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிள் நான் நம்புவேன். ஸோ அப்போ தான் எனக்குள்ளே இருக்கிறத சரி பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நான் பண்ண சில பல தவறுகள்லாம் சரி பண்ணி அதை முன்னாடி போகணும், முடிஞ்ச அளவுக்கு அந்த அவேர்னஸ் வச்சுக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அது ஆக்சுவலாக அது எனக்கு ரொம்ப பொருந்தக்கூடிய ஒன்று தான் அது. ஏன்னா இந்த சைஃபை படங்கள் எல்லாம் வரும்ல, அதாவது நீங்கள் ஒரு இடத்துக்கு மறுபடியும் பின்னாடி போய் அங்கேருந்து மறுபடியும் நீங்கள் ஐயோ நான் நிறைய கொஞ்சம் இங்கே சொதப்பல்கள் நடந்திருக்கு, சில கஷ்டமான விஷயங்கள்லாம் நான் சந்திச்சிருக்கேன் அப்படின்றத தவிர்க்கிறதுக்காக நீ அங்கேருந்து மறுபடியும் போயிட்டு வர்ற ஒரு தன்மை நிறைய படத்தில் வரும். மனசுக்குள்ள நமக்குள்ளே இருக்கும்ல, இன்றைக்கி ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணும்போது அது தொடக்க புள்ளி ஒன்று இருக்கும் இல்லையா? அங்கே போய் சரி பண்ண முடியாது, ஆனால் அதை நினச்சி நம்ம கில்ட் ஆகும். இது அன்றைக்கி தொடங்காமல் இருந்திருக்கலாமோ அப்படின்லாம் தோணும். அந்த மாதிரி நிறையா இருக்குது. அது தொடங்காமல் இருந்திருக்கலாமோ, அன்றைக்கி நம்ம நோ சொல்லியிருக்கலாமோ, அன்றைக்கி வந்து நோ சொல்ல முடியாமல் நம்ம பண்ணனால இன்றைக்கி ஃபேஸ் பண்ணுறோமோ, அன்றைக்கி கொஞ்சம் அவேர்னஸோடு இருந்திருக்கலாமோ, இந்த முடிவு எடுக்காமல் இருந்திருக்கலாமோ,